நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கேரட் ஆம்லெட் செய்ய போகிறோம். எக் வச்சு ஆம்லெட்டு இதில் கேரட் சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பெரிய வெங்காயம் சிறிய அளவு எடுத்துட்டால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். பெரிய வெங்காயத்தை கேரட் ஒரு சின்ன துண்டை எடுத்துட்டால் போதுமானது. அதை துருவிக்கணும். சரிங்களா? முட்டை 2 எடுத்துங்க. அப்புறம் கொஞ்சம் பெப்பரு, சால்ட்டு, தக்காளியிலாவது சிறிதளவு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிட்டால் மட்டும் போதுமானது. இப்போ ஆனியனை பெரிய ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க. தக்காளியில் ஸ்மால் அமௌண்ட் எடுத்துகிட்டா போதுமானது. அதை நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ அதை பாருங்கள், கேரட்டை துரிக்கிறோம். அது மாதிரி சீவிங்க. ஸ்மால் அமௌண்ட் எடுத்துங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கேரட் ரொம்ப தேவைப்படும். அதிகமாக நம்மளுக்குமே தேவைப்படுது, பெரியவங்களுக்கும். ஆனால் அந்த குழந்தைங்கள் கேரட் அதிகமாக சாப்பிடாதுங்க, வேணான்றுவோம். ஆனால் ஆம்லேட் மட்டும் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக. அதனால் அது நீ என்ன பண்ணணும், ஆம்லேட் போடும்போது கேரட்டை துருவி விட்டுறணும், சேர்த்துருவாங்க. ஏன்னா கேரட்டில் விட்டமின் ஏ, K1, விட்டமின் B6, ஃபைபரு, ஆன்டி ஆக்சிடெண்ட்டு, விட்டமின் சி கூட இருக்குது. ஆனால் ஸ்மால் அமௌண்ட்டு ப்ரோட்டீன் 0.8 கிராமும் இருக்குது அதில். ஸோ நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவும் தேவைப்படுது கேரட்டு. அதனால் இப்போ என்ன பண்ணுங்கள், அதை சேர்த்து போட்டுங்க. இப்போ பாருங்கள், 2 முட்டையை கட் பண்ணி போட்டுங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நல்லா ஷேக் பண்ணிங்க. அதை கலக்கினதுக்கப்புறம் ஆனியனு பாருங்கள், அப்புறம் தக்காளி போட்டுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்மால் அமௌண்ட் உப்பு போட்டுக்குங்க. பெப்பர் போட வேணாம், பெப்பர் நம்ம தூவி விட்டால் போதுமானது. பாருங்க, எண்ணெயை சூடு பண்ணி தவாவில் வச்சுட்டு அடுப்பில் வச்சுக்கிங்க. தோசைக்கல் எடுத்து வச்சுட்டிங்களா, எண்ணெயை ஊற்றிட்டிங்களா, அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கல் சூடானதுக்கப்புறம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ரெண்டு முட்டை ஊற்றிருக்கோம். 2 முட்டை, பெரிய வெங்காயம், தக்காளி ஸ்மால் அமௌண்ட் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுங்க. உங்களுக்கு தக்காளி பிடிக்கலன்னா எடுத்துடலாம், தக்காளி போடணுன்னு அவசியம் இல்லை. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதை போட்டாச்சு. இப்போ அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பொடிசாக அரைச்சி வச்சுருக்கோம், சீவி வச்சுருக்கோம்ல கேரட்டு, அந்த கேரட்டை பொடியாக அப்படியே தூவி விட்ருங்க. நீங்கள் டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. பொரியல் பண்ணி வைப்பீங்க, சாப்பிட மாட்டாங்க, வேணாம்பாங்க. ஆனால் இது டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உள்ளார முட்டை ஆம்லெட் இருக்குல்ல, அதை விட்டுங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெப்பர் மேலாப்பில் நீங்கள் தூக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் எடுப்போம். அடுத்தது பெப்பராக தூவி விட்டுருங்க. மிளகுத்தூளாக இருக்கட்டும். ஆமாம், இப்போ பெருங்காய பவுட்ராக இருக்குல்ல, அது நீங்கள் பெருங்காய கட்டியாக வாங்கி வீட்டில் இடித்து வச்சுக்கிங்க. பவுட்ராக இருக்கணும். பாருங்க, பவுடரில் டப்பா வைக்கும், அது வாங்க வேண்டாம். பெரிய பெருங்காயம் கட்டியாக வாங்குவீங்கள்ல, அதை உடச்சி வச்சுட்டிங்கன்னா அதில் பவுட்ரு மாதிரி உள்ள பீஸ் மட்டும் மெதுவாக போட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு சில பேருக்கு பெரியவங்களுக்கு கேஸ் பிடிக்குதும்பாங்க, முதுகு பிடிக்குது, இடுப்பு பிடிக்குதும்பாங்கள்ல, அது வராமல் இருக்கும். ஆனால் மஞ்சக்கரு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அது பெரியவங்களுக்கு தான். அதை வெந்ததுக்கப்புறம் பரட்டி போடுங்க. அதனால் நல்லா கரெக்டாக க்ளீனாக வரும். பாருங்கள், அவ்வளோதான். சிம்மில் வைக்கிறனால வச்சுங்க. பாருங்கள், பக்கத்தில் காட்டுறது வரும் உங்களுக்கு, இன்னும் க்ளீனாக இருக்கும்.
நல்லா கேரட்டு வெந்துடும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெந்துடும் நல்லா. அந்த பச்சைதெல்லாம் உங்களுக்கு வராது, நல்லா வெந்திருக்கும். எக்குலேயுமே வந்து 6 கிராம் இருக்கும். 2 எக்கு போட்டிருக்கீங்க இல்லையா, ஒரு எக்கில் 6 கிராம் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 6 கிராம் இருக்கும். 12 கிராம் உங்களுக்கு கிடச்சிரும் இதிலே ப்ரோட்டீன் 2 எக்கில். அது ஒரு 0.8 ப்ரோட்டீன்னா கிட்டத்தட்ட 13 கிராம் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடச்சிருது. பொதுவாக பெரியவங்களுக்கு வந்து 60 கேஜி நீங்கள் இருக்குனீங்கன்னா 60 கிராம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரோட்டீனு 60 கிராம் தேவைன்னு. அதில் பாருங்கள் 14 கிராம் இதிலே கிடச்சிரும் உங்களுக்கு. ப்ரோட்டீனு, விட்டமின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த ஆம்லெட் நம்ம பக்கத்தில் காட்டுறோம் பாருங்கள். கேரட் ஆம்லெட் இப்படி இருக்குது. நீங்கள் இதுமாரி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் கேரட்டை வச்சு நீங்கள் ஆம்லெட் பண்ணியிருந்தீங்கனாலும் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.